பல பல அப்படி போடணும் தாளம். நல்ல இந்த மாதிரி தாளம் போடுற பகுதி இந்த பகுதியில் நிறைய வருவார். இவருக்கு அன்பளிப்பு நிறைய ஊரில் கொடுப்பாங்க. கொடுங்க அன்பளிப்பு இவர்கிட்ட கொடுத்தா அவங்க அப்ப வந்து அடிக்கடி மேடைக்கு வருவான். அதை மட்டும் கவனிச்சுங்க. இவன் பணம் கொடுத்த உடனே சுத்தி இவன் என்ன இந்த பணத்தை வாங்கிட்டு போய் அங்க முக்கிய சாராயத்தை வாங்கி அவன் குடிச்சிருக்கேன்னு. இந்த பணம் அந்த சின்ன பிள்ளைக்கு போய் சேரணும்னா அந்த குடும்பத்துக்கு சேர்ந்துச்சுன்னா பெரிய புண்ணியம். அந்த மாதிரி நல்லா வளர்ந்து வர சிறுவன் மாறுக. இங்கே சிறப்பான முறையிலே இந்த நாடகத்தை கலக்கல் நாளை ஆறு அபிநேச நாட்டிய தாரகை நடன சிங்காரி யாரு யாரு வந்திருக்கா தெரியல பாக்கல பின்னி விடுவா இன்னைக்கு அடி நொறுக்கி கரூர்ல போய் அப்படியா அது போதும் போதும் சொல்லி பார்த்தேன் கேட்கல. எத்தனை மணி போதும் கலக்கல் போதுமணி 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 கலக்கல் போதுமணி போதுமணி அவர்கள் டாக்டர் காமிக்க தாங்கி அடிக்க காத்து விடுறார். கலக்குவா பொம்பளை புள்ள தான் உனக்கு தனியா கிளம்புது. நன்றி. இங்கே சிறப்பான முறையிலே அற்புதமான சீட் செட்டிங்ஸ் நம்முடைய லட்சுமி சிங்கமணி சிறப்பான முறை அமைத்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாடகத்தை சிறப்பான முறை அமைத்துக் கொடுத்திருக்கிற நாடகத்தின் அமைப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா ஒரு நாடகம் நின்று மறுபடியும் ஒரு பார்ட்டி நல்ல பார்ட்டியா செட் பண்றதுன்னா ரொம்ப சிரமமான வேலை. சிரமம் அனைத்து சங்கத்தில இருந்து ஒரு நடிகராக தேர்ந்தெடுத்து, ஏன்னா நம்ம பகுதி ரொம்ப தேர்ந்தெடுத்து பார்க்கறீங்க. காலையில நடிகரை விட நீங்க ஒவ்வொரு நடிகராக இருக்கிறதுனால எல்லா உங்களுக்கு நல்லது கெட்டது அனைத்தும் தெரியும். அதனால இந்த பகுதியினால ஒரு நடிகர்ல முறையா போடணும். அந்த வகையில் ரொம்ப சிரமப்பட்டு அமைந்திருக்கின்ற நாடகத்தின் அமைப்பாளர் மன்னார்குடி நாடக நடிகர் சங்க செயலாளர் கலைச்சுடர் மணி கலை சுடர்மணி ஸ்ரீ ஜோதி மகாலிங்கம் அவர்கள் சிறப்பான நாடகத்தை அமைத்துக் கொடுக்கிறார்கள். ஜோதி மகாலிங்கம் அவர்களுக்கு உங்க சார்பாக எங்க சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது என்னதான் நடிகர்களை விளம்பரப்படுத்தினாலும் ஆமா எங்க பேரை நாங்க சொல்லிக்கிட்டாலும் இது அனைத்துக்கும் முக்கியம் மைச்செட்டு போய் சேரணும்ல. அது போய் சேரணும். அது போகணும்னா அது சேரணும்னா ஒளி 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 சுருக்கி அல்லாம ஒளி வாங்கி மிக மிக சிறப்பாக இந்த பகுதியில் புகழ்பெற்ற ஆடியோஸ் நம்ம பகுதியில் மட்டும் தான் போடுறாங்கன்னா இவர் பேரை கேட்டுட்டு ஏகப்பட்ட அரியலூர் பகுதி போடாத இடமே இல்லை. அந்த அரியலூர் இந்த மாயவரம் பக்கம் இவர் மெனக்கெட்டு கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட சிவா அற்புதமா ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் ஆடியோஸ் சிவா ஆடியோ ஜே சிவா ஆடியோ ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் சோடாப்பேட்டை. சூப்பர் 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 அற்புதமான ஆடியோஸ் நம்முடைய சிவா ஆடியோஸ் உரிமையாளர் ஜெய்சங்கர். என்ன பங்காளி எப்படி இருக்கீங்க? நல்லா சாப்பிட்டியா இல்லையா? நல்லா சாப்பாடு. நான் அந்த பையன் தம்பி வந்த உடனே இப்போ தம்பியோட தான் உட்காந்துருந்தேன். அவர் முதல்ல போய் சாப்பிடுங்கன்னாரு. நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நான் சாப்பிட்றேன்னாரு. நாங்க போய் பார்த்தா முன்னாடி நாங்க எல்லாத்தையும் மீனையும் தின்னுட்டோம். இவர் வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. இலைய பார்க்குற இலையில மீன் காணும் இருக்கிறத சாப்பிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல மனிதன், உயர்ந்த பண்பாளர். அதுதான் முக்கியம். அடுத்தவங்களுக்கு இருக்க இல்லையா நம்ம தின்னுட்டு போகணும்னு நினைக்க கூடாது.
எல்லாரும் சாப்பிடணுங்கிற எண்ணம் கொண்டுட்டு வரணும். உயர்வான எண்ணம் அவர்களை வாழ்க. அவருடைய ஆபரேட்டர் எங்கேயுமே அவருடைய கைப்பு வண்ணம் மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. சிறந்த ஆபரேட்டர் அவர்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துள்ளோம். நன்றி வணக்கம். இப்படிக்கு பக்தர்களுடைய பொதுமக்கள் அனைவரும் வருகை என்று அழைக்கிறார்கள். சோனாப்பேட்டை கிராமத்தார்கள் பந்தல் அமைப்பு கோகிலா பந்தல் டெக்கரேஷன் இடமேலையும் அவர்களுக்கு நன்றி வணக்கம். சோனாப்பேட்டை கிராமத்தார்களுக்கு நன்றி வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். சாப்பாடு சிறப்பான ஏற்பாடு. என்னைய மனுஷன் ஆமாயா வயிற்றுக்கு தான் பிழைக்கணும். என்னத்தான் கொண்டுட்டு போ. சில பேர்லாம் நாடகத்தை பேசுறது மட்டும் இல்லாம நாடகத்துக்கு நடிகர்களுக்கு நானே சாப்பாடு வாங்கி உங்களுக்கே சிரமம் அப்படின்னு நம்ம ஏஜென்ட்டுகள் பேசி ஆமா ஹோட்டல்லேயே வாங்கி கொடுத்துருவோம். சரி ஹோட்டல்ல ஒழுங்கா வாங்கி கொடுக்குறாங்கன்னா எங்க காஞ்ச புரோட்டா இருக்கும்னு ஆமா அங்க கொண்டு தள்ளி விட்டுறது. அந்த நம்ம பகுதியில் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. வீட்டுக்கு வீடு சாப்பாடு 10 பரதேசிக்கு சோறு போடுறது 10 நாடகாரனுக்கு சோறு போடுறது ஒண்ணு. ஆமா என்னடா பரதேசிக்கு நினைக்காதீங்க. நாடகாரன் பரதேசி ஒண்ணுன்னா நம்ம பேடிச்சட்டை போட்டுனா ஊருக்கு பிச்சை எடுத்துக்கிறோம். அவர் திருவோணத்துக்கு பிச்சை எடுத்துக்கிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். நல்ல சாப்பாடு சிறப்பான ஏற்பாடு செய்து கொடுத்த கிராமத்தார்களுக்கு நன்றி. நடிகை வணக்கம். புதுக்கோட்டை சேர்ந்த KS கலியபெருமானம் தான் ஓட்ட உடச்சு 10 ரூபா செலவு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உயிர் முளைச்சது ஒரு 25 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பெரிய சகாப்தம். ஆமா சிவராத்திரி அன்னைக்கு வேகமாக நடந்து போகும்போது இந்த போலீஸ் எதுக்கு இந்த இடையில இந்த பேரிக்காடு போடுறது தப்பு இல்லை. நான் மேலே சொல்றேன். பேரிக்காடு போட்டா அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கும். கண்ணு தெரிஞ்சவன இருக்கா